ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆடி வெள்ளி. நம்ம ஆடி வெள்ளிக்கு மாரியம்மனுக்கு படைக்க போகிறோம். அதோடைய விழாக்கு தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காலையிலேயே கோலம் போட்டாச்சு, கோலம் போட்டு கலர் அடித்தாச்சு. என் கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே கோலம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம சாமி ஃபோட்டோலாம் எடுத்து சுத்தமாக தொடச்சி எல்லாருக்கும் அம்மனுக்கு ஃபஸ்ட்டு சமயபுரத்து அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறோம். அடுத்தது ஓம் சக்தி அம்மனுக்கு வைக்கணும். எல்லா சாமிக்கும் பொட்டு வச்சு பூ வச்சு சாமி ரெடி ஆகிட்டாங்க. நம்ம இப்போ சாமி எவ்வளோ அழகாக வச்சுருக்கோன்னு பாருங்கள். உப்பு விளக்கு நான் வச்சுருக்கேன். எப்போவுமே வெள்ளிக்கிழமையில் உப்பு விளக்கு உப்பும் புதுசாக மாற்றி வச்சிடணும். அதுக்கு அடுத்தது மாரியம்மனுக்கு பிடிச்ச சமையல்லாம் நம்ம செய்ய போகிறோம். கருவாட்டு குழம்பு ஒரு பக்கம், முட்டை வெந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் மல்லாட்டை சுண்டல் வேக வச்சிட்ருக்கேன். 2 அடுப்புலையும் ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படியே சமையல். ஏன்னா 6 மணிக்கு தான் படைக்கணும். முட்டை ரெடியாக கூழ் கிண்டிகிட்ருக்கேன். அந்த பொரியரிசி வறுத்தது புடி கொழுக்கட்டை செஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த புடி கொழுக்கட்டை சூப்பராக இருக்கும். ரேஷன் அரிசி புடி கொழுக்கட்டை தான் இது, ரொம்ப சூப்பராக இருக்கும். மணி 4 ஆகிடுச்சு. நம்ம சாதம் வடிக்க போகிறோம். சாதம் வடித்தாச்சு. அதுக்கப்புறம் மாரியம்மன் வேப்பங்குத்து தான் வச்சு படைக்கணும். எதனாலன்னா கோவிலுக்கு நம்ம வேப்பங்குத்து தான் வச்சு படைப்போம் மாரியம்மனுக்கு. அதே மாதிரி மஞ்சள் தெளிக்கணும் வீட்டில் எப்போவுமே. கோமியத்தை விட மஞ்சள் ரொம்ப சக்தி வாய்ந்தது. சுத்தமாக நம்ம தீட்டு தெடுக்காக இருந்தாலும் சரியாக போயிடும் மஞ்சள் கரைச்சி தெளித்தா. மஞ்சள்லாம் தெளித்து எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது புடவை வீட்டு தெய்வத்துக்கு படைக்க நம்ம கோழி வைப்போம்ல, அது மாதிரி கோழி வச்சுருக்கேன். 5 ரூபா காசு முடிஞ்சதை. அதுக்கு மேலே ஜாக்கெட் பிட்டு, மஞ்சள் குங்குமம், தாலி கயிறு எல்லாமே வச்சுருக்கேன். வளையலும் வச்சுருக்கேன். ரெட் கலர் வளையல், 101 ரூபா பணம், வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், பூ எல்லாம் வச்சு அம்மனுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம இலை போட போகிறோம். இலையை போட்டு நம்ம என்னென்ன செஞ்சோமோ அதெல்லாம் இலையில் வைக்க போகிறோம். சக்கரை பொங்கல், அதுக்கப்புறம் சுண்டல், அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப பிடிச்சது அம்மாவுக்கு கூழ் தான் பிடிக்கும். அதனால் சட்டியிலே வச்சுட்டோம். கூழ் வேப்பிலையோட கூழ் வச்சாச்சு. பிடி கொழுக்கட்டை வைக்கிறோம் அடுத்தது. அதுக்கப்புறம் சாதம் போட்டு கருவாட்டு குழம்பு ஊற்றிக்கிறோம். சாதம் போட்டு கருவாட்டு குழம்பு ஊற்றிக்கிறோம். அப்புறம் முட்டை வச்சுருக்கேன். முட்டை வைக்கணும் அம்மனுக்கு. எதனால் இதெல்லாம் செய்கிறோன்னா, நம்ம கோவிலுக்கு எப்படி செய்வோமோ அதே மாதிரி இன்றைக்கி மாரியம்மன் நாங்கள் வருஷம் ஆடி வெள்ளிக்கு எப்போவுமே படைக்கிறது உண்டு. அதனால் நாங்கள் இந்த வருஷம், போன வருஷம் என்னால் படைக்க முடியல. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை இருந்தாங்க, அதனால் படைக்க முடியல. இந்த வருஷம் படைச்சிருக்கோம். நாங்கள் முட்டைலாம் வச்சு துள்ளுமாவு வைக்கணும். அவசியம் மாரியம்மனுக்கு துள்ளுமாவு நம்ம செய்யணும். அதே மாதிரி முருங்கைக்கீரை பொரியல், முட்டை போட்டு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிருக்கேன். கீரையும் நம்ம செஞ்சு வச்சு படைக்கிற பழக்கம் உண்டு. துள்ளுமாவு ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதோ வச்சுருக்கேன் பாருங்கள், தட்டில் துள்ளுமாவு செஞ்சு வச்சுருக்கேன். அந்த துள்ளு மாவுலேயே மாவுளுக்கு மாவும் அரைச்சி, அரிசியில் தான் மாவுளுக்கு மாவு செஞ்சான், ஊற வச்சு அரைச்சி பாருங்க. மாவுளுக்கு மாவில் திரி போட்டு விளக்கி ஏற்றியாச்சு. அம்மனுக்கு சூப்பராக நம்ம ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அம்மனுக்கு மேலே மஞ்சள் கயிறு போடுறோம். கோவிலுக்கு நம்ம போட்டு படைப்போம்ல, அதே மாதிரி மஞ்சள் கயிறு போடுறோம். அடுத்தது படைக்க ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நாங்கள் ஆடி வெள்ளிக்கு படைக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணனாலும் ஆடி வெள்ளிக்கு கண்டிப்பாக நம்ம படைக்கலாம். எல்லாருமே மாரியம்மனுக்கு படைக்கலாம். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.